இன்னைக்கு நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பாக காஷ்மீர்ல பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல 28 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. கொடுமையான கொலை. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் பெண்ணையும் அந்த குழந்தையும் தனியாக பிரித்து விட்டு அவர்கள் கண் முன்னாலேயே தகப்பன் அல்லது கணவன் அவனை சுட்டுக் கொள்கிற அந்த சம்பவம், அந்த இறந்துவிட்ட கணவன் உடல் பக்கத்திலே மனைவி அழுது கொண்டே இருக்கிற அந்த சோகம், குழந்தைகள் துடிக்கிற துடிப்பு, இதெல்லாம் வீடியோவில் பார்த்துவிட்டு ரத்தம் கொதித்து போயிருக்கிறதோ. 140 கோடி மக்களை கொண்ட இந்திய தாய் கொதிச்சு போயிருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார். ஒரு சண்ட மாறுதத்தை அறிவித்திருக்கிறார். பயங்கரவாதம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கடைசி பயங்கரவாதி கூட தண்டிக்கப்படுவான் என்று இன்று பீகாரில் அறிவிச்சிருக்கிறார். வரலாற்றில் எப்போதுமே இல்லாத ஒரு திருப்பு முனையாக பாகிஸ்தானுக்கு செல்கிற அந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு இனிமே சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி பாகிஸ்தானுக்கு போகாது என்ற தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறார். சிந்து நதியில நாம பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற தண்ணி 1059 டிஎம்சி. 1059 டிஎம்சி. பார்த்துங்க, கர்நாடகாவிலிருந்து காவிரியில் நம்ம கேட்கறது 205 டிஎம்சி தான். அதை மாதிரி 5 மடங்கு அதிகம் சிந்துல நாம அனுப்புற தண்ணீர். ஒரு 28 பெண்களின் கண்ணீருக்கு விலை 1059 டிஎம்சி தண்ணீர் என்று உலகத்திற்கு காமிச்சிருக்கிறார் நரேந்திர மோடி. ஒவ்வொரு இந்திய பெண்ணினுடைய கண்ணீருக்கு பின்னால் உலக நாடுகள் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பயங்கரவாதம் ஒரு விலை கொடுக்கணும். அப்படி 28 பெண்களின் கண்ணீருக்கு 1059 டிஎம்சி தண்ணீர் தான் விலையாக கொடுக்க போகிறது பாகிஸ்தான்.